பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தை 7. அவர் தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இந்த நாளிலே தங்கிவிடும். ஏன் தெரியுமா? திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இன்னும் 2-3 நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மகிழ்ச்சி தரும் நாளை, அந்த மானிட குலத்தை தேடி வந்த அந்த நாளை, மானிட மகனாக பிறந்து வந்த அந்த பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எனவே பாலன் இயேசு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் யார் யாருக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அவர்களோடு கூட தங்கி அவர்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுப்பாராக. எனவே கடவுளை நம்பி வந்திருக்கக்கூடிய நீங்கள், கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், இந்த உலகத்தில் என்னுடைய தாய் தகப்பனுக்கு மேலாக என்னை அன்பு செய்கின்றார், என்னை நேசிக்கின்றார், என்னுடைய காதலனுக்கு மேலாக என்னை நேசிக்கின்றார், என்னுடைய காதலிக்கு மேலாக என்னை நேசிக்கின்றார். எனவே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரோடு நீங்கள் இணைந்து இருக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவோ புனிதைகள் தன்னை ஒரு கன்னியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அழகிய புனிதைகள் உண்டு. அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவோ ஆண் மகன்கள் அவர்கள் மீது ஆசைப்பட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? என் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் அவருக்கு மட்டுமே சொந்தம், அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து இருந்த புனிதர்கள் உண்டு. மறை சாட்சிகளாக மரித்து இருக்கிறார்கள். அதே போல் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அநேக பேர் துறவரம் பூண்டு அநேக குருக்களும் புனிதர்களும் ஆண்டவருடைய கரத்திலே அந்த புனித தன்மையை காத்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கியவர் யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தன்னுடைய வல்லமையினால் வாக்காய் இருந்தவர் மறு உருவாகி அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் வெறும் கயிற்றோடு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அவருக்கான மாட மாளிகை இல்லை. அரசர்களுக்கெல்லாம் அரசர், மகிமை நிறைந்த தெய்வம், எல்லா அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாய் இருக்கக்கூடியவர் சாதாரண ஒரு மனிதராக மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்து வந்தார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நிரந்தரம் கிடையாது என்று சொல்லி அவர் அந்த மாட்டு தொழுவத்தில் நம்மை தேடி வந்தார். அங்குதான் கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. எனவே தான் அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் அந்த பேறுகால நேரத்திலே ஒரு இடம் கிடைக்குமா என்றும் வீடு வீடாக போய் தட்டினார்கள். எங்குமே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்த அன்னை மரியாளுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்க யாருமே கூட உதவி செய்ய வரவில்லை. அன்பார்ந்தவர்களே, வானதூதர்கள் இருந்தார்கள். தந்தை கடவுள் உற்று கவனித்துக் கொண்டு இருந்தார். இந்த உலகத்தில் இருந்த மனிதர்கள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த ஆடு மாடுகள் இருந்த அந்த கொட்டகைக்குள் ஒரு இடம் கிடைத்தது. அதிலே தன் தலைமகனை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஒரே பேரான மகனை, அன்னை மரியாளுடைய ஒரே மகனை அவர் பெற்றெடுத்தார். அவர் பெற்றெடுத்த அந்த தீவன தொட்டிலில் கட்டின அந்த
கட்டிலே அவரை கிடத்தினார். மாட்டு தொட்டிலில் வெளிப்பட்ட அந்த கடவுளுடைய அன்பு மகிமை நிறைந்ததாக இருந்து அனைத்து கோடான கோடி வானவர் தூதர்கள் நடுவிலே மகிழ்ச்சி கடந்து வந்தது. அவர்கள் இந்த உலகத்திலே பேர் ஆர்வத்தோடு இயேசுவை காண வந்தார்கள். அவர்கள் போய் இடையர்களை போய் சந்தித்தார்கள். ஞானிகளுக்கு வழிகாட்ட நட்சத்திரமாக ஆண்டவர் கடந்து வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் அதே ஆண்டவர் உங்களை அவருடைய மகனை நோக்கி வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார். அன்னை மரியாள் அவருடைய மகனை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றார். புனிதர்கள் நம்மை எல்லாவரையும் அவர்களை நோக்கி அழைத்து செல்லுகின்றார். எனவேதான் கடவுளுடைய வல்லமையும் அன்பும் வெளிப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொண்டவர் யார் என்று நாம் பார்த்தோமே என்றால், இந்த உலகத்திலே மிகவும் சில நபர்களே ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் சோர்வுற்று இருக்கலாம், நீங்கள் வலிமை இழந்து போய் இருக்கலாம், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், வலிமை இழந்தவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றும். எனவேதான் அன்னை மரியாள் அழகாக அந்த லூக்கா நற்செய்தியிலே வான தூதர் சொன்ன அந்த நிகழ்ச்சிகளையும் வார்த்தைகளையும் கேட்ட பிறகு அவர் இவ்வாறு பாடினார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 53வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். தாழ் நிலையில் இருப்போரை அவர் உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வந்தரை வெறுங்கையார் அனுப்பினார், வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்து விட்டார், அவர்களை சிதறடித்து விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வல்லமை, அந்த மாட்சிமை வெளிப்பட்டது. மோசேயுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த கோலின் வழியாக பார்வோன் அரசனுக்கு முன்பாக வெளிப்பட்ட அந்த வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்கள் வழியாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. யார் யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடும் வாழ்கிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே பணத்திற்கு ஆசைப்படாதபடி, பொருளுக்கு ஆசைப்படாதபடி, தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படாதபடி உண்மையோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் நடுவிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு கடந்து வருகின்றார். அவற்றை அறிந்து கொள்கிறவர்கள் மிகவும் சில பேர் என்பதை நாம் இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி வருகிறவர் அவர் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்து செயல் ஆற்றுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோமே என்றால், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறி போய் விடுவோம். திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 29வது வார்த்தையிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் கடந்து வரும் பொழுது உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளில் தான் உயிர் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு உரமூட்டுகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அந்த மாட்டு தொழுவத்திலே நமக்காக வெளிப்பட்ட கடவுளுடைய இந்த வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுகின்றது. வீழ்ந்து இருக்கலாம், எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ முடியாமல் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், கடனுக்கு மேல் கடன் வாங்கி நீங்கள் பலவீனராக இருக்கலாம், உங்களுடைய கணவரை யாராவது பறித்து இருக்கலாம், மனைவியை உங்களுடைய கையில் இருந்து பறித்து இருக்கலாம், நீங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை தேடிதான் மாட்டு தொழுவத்திலே வல்லமையான தெய்வம் கடந்து வந்திருக்கின்றார். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்துகள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம், ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், தாகத்தோடு இருக்கலாம்.
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். எஸ்ஐயா 55வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே, தாகமாய் இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று சொல்லுகின்றார். எல்லாம் இலவசமாய் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். உங்களை யாராவது தவறான வழியில் நடத்துகிறார்கள் என்றால், உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமை உங்களில் வெளிப்பட வேண்டுமே என்றால் உங்களுடைய உள்ளத்திலே, ஆத்மாவிலே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே ஆண்டவர் தங்குவது இல்லை. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார், உங்களை பலப்படுத்துகின்றார், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்கின்றார். எனவே இந்த நாளிலே அந்த ஆரோக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி திரும்புவோம். அவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் இந்த நாளிலே உங்களில் வெளிப்பட உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கின்றேன். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு உற்சாகத்தோடு நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட வல்லமை மிக்க உமது வார்த்தைகளை கொடுத்து உமது வல்லமை எங்கள் நடுவில் நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே, ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கின்றீரே, எங்களை உமது மகனாக மகளாக உருமாற்றி இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, 1 யோவான் 4:10 வாசிக்கின்றோம், கடவுள் எங்களை முதலில் அன்பு செய்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்றும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது கருணையும் வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது அருளை இழந்து இருக்கின்றோம், நம்பிக்கை இழந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்திடுவீராக. எல்லா நாட்களிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், என் ஆண்டவருடைய கிருபையில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமது பிறந்த நாளை கொண்டாட அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, ஏழை எளிய மக்களை சந்திப்பீராக, உற்சாகத்தோடு நீர் அவர்களை தேடி வருவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்களாக. இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து உமது வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.